ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வேலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. அத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஆர்ஆர்பி குரூப் டிலேருந்து 2025க்கான ரெக்ரூட்மெண்ட் இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த வீடியோவ. மிஸ் பண்ணாம பாருங்க. இந்தியன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன். போன மாதம் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதம் 23ஆம் தேதி உங்களுக்கான அப்ளை டேட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க எல்லாருமே. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் என்னோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்காக நிறைய பேர் காத்துட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நோட்டிஃபிகேஷன் இப்போ அவுட் ஆயிடுச்சு. எல்லாருமே மிஸ் பண்ணாமல் அடுத்த மாதம் 22ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. என்ன படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஸோ புதுசாக பார்க்குறவங்க மினிமம் நீங்கள் 10th படிச்சிருந்தா போதும், அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷனும் குடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்ல கிளியரா இருக்கு. ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்கு நீங்க பாருங்க. ஸ்க்ரீன்ல சென்னைக்கு மட்டுமே 2694 வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல டிபார்ட்மெண்ட் வைஸா குடுத்துருக்காங்க பாருங்க. அசிஸ்டன்ட் எஸ்&டி ஒர்க் ஷாப்ல குடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு 147 வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க கிளியரா பார்த்துக்கங்க. உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி வேக்கன்சி குடுத்துருக்காங்க. என்னைக்கே விண்ணப்பம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு 23 அன்னைக்கு. லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் 22 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஃபீஸ் பே பண்றதுக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து 24 வரைக்கும் நீங்க ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அன்னைக்கு தான் குடுத்துருக்காங்க. மறக்காம நீங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுங்க. நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா லிங்க்குமே குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கங்க. ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.